இந்த உங்களுக்குள்ளே புலம்புறது எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்குள்ளே அதாவது பெஸ்ட்டான விஷயங்களை வந்து நமக்குள்ளேயே நம்ம பேச விரும்புறதில்ல. ஊர் உலகத்தெல்லாம் கூப்பிட்டு பேசுவோம். ஒரு ஃபேமிலி மீட் போடுவோம், எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு பேசுவோம். ஆனால் உங்களுக்குள்ள உங்களால் உங்கள் பிரச்சனைகள் அதிகமாகும்போது நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறதில்ல. நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. நீங்களே உங்களை நிறைய பேர் வந்து கண்ணாடியை பார்த்து பேசுகிறவங்கலாம் என்கிட்ட வந்திருக்காங்க. கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ஏன் இப்படி, எங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணார், எங்கள் அப்பா இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்ன கேட்கவே இல்லை அவர் அப்படின்னு கண்ணாடியை பார்த்து நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் சார். அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஐயோ நம்ம கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்லாம் வந்தவங்க. இந்த 3 சிம்டம்ஸ் வந்து என்னை பொறுத்தளவு முக்கியம். ஆனால் இதை விட முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். இந்த 3 சிம்டம்ஸ் வந்துருச்சு, கவுன்சிலர்கிட்ட போகிறதுன்னு முடிவாயிடுச்சு, வந்துட்டீங்க. அப்படி வந்ததுக்கு பிற்பாடு ஃபேக்டை பேசுகிறதுக்கு நாம் தயாராகிறோமான்னா தயாராகணும். அங்கே வந்து நாம் வந்து அவர் தான் சரியில்லை, அவர் தான் சரியில்லை, அவர் தான் சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக அங்கே வரல. அவரும் சரியில்லை அப்படின்னா இன்டெரக்டாக நாமளும் எங்கேயோ தடுமாறுறோம், நம்மளும் ஏதோ ஒரு தப்பு செய்கிறோம். அப்போ சார் இதெல்லாம் அவரோட தவறு, இதெல்லாம் என்னோட தவறு, இதெல்லாம் மனைவியோட தவறு, இதெல்லாம் என்னோட தவறு அப்படின்ற இடத்துக்கு வந்தால் கவுன்சிலிங்கில் அந்த தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் குயிக்காக கிடைக்கும். தீர்வை முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம். ஆனால் மோஸ்ட்லி நான் கரெக்டு, இந்த எதிரில் இருக்கிறவங்க பூரா தப்பு.